வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை. ஏப்ரல் 23. தலைப்பு: துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம். நீங்கள் வெளியூருக்கு செல்கிறீர்கள். அங்கு பகல் உணவு கிடைக்காது என்பதால் உணவு பெட்டியில் உணவை எடுத்து செல்கிறீர்கள். இப்போது நீங்கள் வேறு, உணவு வேறு. பிறகு பகல் 1 மணி அளவில் அந்த உணவை உண்ணுகிறீர்கள். இப்போது அந்த உணவு பெட்டியில் இல்லை, உங்களுக்குள் சென்றுவிட்டது. இவ்வளவு நேரம் அந்த உணவும் நீங்களும் தனித்தனியே இருந்தாலும் இப்போது ஒன்றாகி விட்டீர்கள். இப்போது உங்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் யார்? இதுவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்டுள்ள மொத்த உணவின் சாரம் தானே. அணு நிலையில் உடலும் ஒன்றே. சிவம் என்று இருப்பு நிலையிலிருந்து சக்தி எனும் விண் மலர்ந்தது. சில விண்கள் உடலாயின, சில விண்கள் உணவாயின. இதனால் உடலும் உணவும் தோன்றிய மூலப்பொருள் அணுவே. இங்கு அத்வைதம் துவைதமாயிற்று. 1 மணிக்கு நீங்கள் வேறு, அந்த உணவு வேறு. 5 மணிக்கு நீங்களும் அந்த உணவும் இரண்டறக் கலந்து ஒன்றாகி விட்டீர்கள். 1 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெற்ற வேலை கிரமம் இருக்கிறதே, அதுதான் விசிஷ்டாத்வைதம். மனிதன் அத்வைதம் என்பதையும் துவைதம் என்பதையும் உணர்ந்து கொள்கிறான். துவைதம் என்ற நிலையிலிருந்து உண்மையை புரிந்து கொண்டு, இயற்கையின் ஒழுங்காற்றலை புரிந்து கொண்டு, தன்னை உயர்த்தி கொண்டு அத்வைதம் என்ற நிலைக்கு சென்றடைகிறான். இந்த செயல் ஒழுங்குதான் விசிஷ்டாத்வைதம். அதற்கு தனித்தன்மையுள்ள அத்வைதம் என்பதும் பொருந்தும். இவ்வாறான உண்மைகளை தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல், துவைதம் ஒன்றுதான் கடவுளை அடைய வழி என்றும், அத்வைதம் ஒன்றுதான் கடவுளை அடைய வழி என்றும் சண்டையிட்டு கொண்டு மக்களில் பலர் தங்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் 3 அடிப்படை கொள்கைகள் உண்டு. எல்லாம் ஒன்று என்பது அத்வைதம். ஒவ்வொன்றும் அதனதன் தனித்தன்மைக்கும் குணாதிசயங்களுக்கும் ஏற்ப ஒன்றுக்கொன்று மாறுபடுகிறது என்பது துவைதம். எல்லாமே பகுத்து கொண்டே வரப்படும் பொழுது அணுவாகி பின்னர் பரமாகிறது என்பது விசிஷ்டாத்வைதம். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.